அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஒரு 5:30 மணி நிலவரப்படி இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கு. இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய வானிலை மையம் அடுத்த சில மணி நேரங்கள்ல வெளியிடுவார்கள். அதே போல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக மாறுவதற்கும் பெயரிடக்கூடிய புயலாக மாறுவதற்கும் சாதக சூழல் நமது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் விளைவாக டெல்டா மாவட்டங்கள்ல நேற்று இரவு முதல் மிதமான மழை தொடங்கியிருக்கு. தற்போது கடந்த ஒரு மணி நேரமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் ஒரு வலுவான மேக குவியல்கள் காணப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மணி நேரத்துல கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை இருக்கும். விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையாக பதிவாகும். பிற்பகலுக்கு பின்பு மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். இன்று இன்று இரவு நாளை, அதாவது முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த அந்த அதி கனமழை டெல்டா மாவட்டங்களுக்கு அப்படிங்கிறது இன்றும் நாளையும் வாய்ப்பு தொடர்கிறது. மழையின் தீவிரம் பிற்பகல் வரைக்கும் விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழையாகவும், பிற்பகலுக்கு பிறகு மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மிக கனமழை முதல் அதீத கனமழை எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்துல தீவிர மழை பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.